ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட் அகெயின். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு ஸ்டோரி லைன் இருக்க ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட பேர் டோனி டார்கோ. இது வந்து 2001 ரிலீஸ் ஆகிருக்கு. 2001 இதை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறப்ப இதோட டைம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1 hour 53 minutes இருந்துச்சு. பட் இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிரிட்டிக்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இந்த படம் எடுத்துருக்கீங்க, ஒன்றுமே புரியலை, அட்லீஸ்ட் இந்த படம் எடுத்த டேரக்டருக்காவது இந்த கதை புரியுமா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிருந்தாங்க. லேட்டராக 2004 ஒரு டேரக்டர்ஸ் கட் அப்படின்னு சொல்லிட்டு 2 hours 14 minutes இருக்கிற மாதிரி ஒரு கட்டு விட்டாங்க. இந்த கான்செப்ட்லாம் இருந்துச்சுன்னா தான் இது நமக்கு புரியும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப புரியாது. ரீவிசிட் பண்ணுறப்பையும் சில கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து புரியும். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஃபிலாசபி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க சில கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ ஓவராலாக கதை என்னன்றதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கதை கேட்க ரெடியாடா. படத்தோட ஹீரோ வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்க ஒருத்தவர். அவர் தான் நம்ம டோனி டார்கோ. அவருக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. அப்படி அக்டோபர் 2, 1988 தூக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு முயல் வேஷம் போட்ட ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க வந்து என் பேர் வந்து ஃப்ராங்க்கு. இன்னும் கரெக்டாக 28 நாள் 6 மணி நேரம் 42 நிமிஷம் 12 செகண்டில் வந்து இந்த உலகம் அழிய போகுது, நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க. இவனுக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக அவன் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கனால அப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவன் அங்கேயே தூங்கியிருப்பான். அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போய் பார்த்தா அவனோட ரூமுக்கு மேலே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து ஒரு ஜெட் இன்ஜினை எடுப்பாங்க. பார்த்தா நைட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு ஜெட் இன்ஜின் வந்து விழுந்திருக்கும். அந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, நல்ல வேளை நீ வந்து உனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்தனால நீ வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்க, இல்லைனா நீ நேற்று நைட்டே செத்து போயிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி அங்கே அவங்கள ஸ்டே பண்ண சொல்லிடுவாங்க. ஹீரோ யாருன்னா ஸ்கூல் படிக்கிறவன் தான். ஸோ வந்து எப்பயும் போல ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஃப்ராங்க்னு சொல்லிட்டு முயல் வேஷம் போட்ட ஒருத்தன் இருந்தான் தெரியுமா, அவன் வந்து ஹீரோட்ட வந்து சில டாஸ்க்கு மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கின்றனால நைட்டு நேரம் அவன் வேக்கப்னு சொன்னக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறானோ அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் உங்கள் ஸ்கூலில் வந்து நீ வந்து ஃப்ளட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் வந்து ஒரு பெரிய ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கூலில் இருக்க மெயின் பைப் லைனை உடச்சி ஸ்கூலில் ஃபுல்லாமே வெள்ளம் வர மாதிரி பண்ணிடுவேன். முயல் வேஷத்தில் இருக்க ஃப்ராங்க் வந்து சடனாக ஒரு நாள் வந்து உனக்கு வந்து டைம் ட்ராவல் பற்றி எதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இவன் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே அவனோட தங்கச்சி வந்து நீ என்ன யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை வந்து நான் என்னோடய மாத்திரை தான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அடுத்த நாள் ஸ்கூலில் போயிட்டு அந்த அவனோட சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் டைம் ட்ராவல் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அந்த சார் வந்து சில விஷயம் சொல்லியிருப்பார். சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுப்பாரு. இந்த புக்கு தான் அந்த ஃபிலாசபி ஆஃப் டைம். அந்த புக்கை எழுதினது யாருன்னா இதே ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு சயின்ஸ் டீச்சர் தான் எழுதியிருப்பாங்க. அவங்க யாருன்னா அந்த ஸ்பேரோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டி தான் இப்போ வந்து ஒரு மாதிரி லூஸ் மாதிரி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபிலாசபி ஆஃப் டைம் புக்கு இவன் கையில் வந்துருச்சு. அதில் இருக்க சில விஷயத்தெல்லாம் வந்து இவன் தெரிஞ்சுக்கிடுவான். அந்த முயல் வேஷத்தில் இருக்க சொல்கிறத கேட்டும் இந்த புக்கை ஃபாலோ பண்ணியும் அவன் இந்த உலகத்தை காப்பாற்றினா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரி. இப்போ அந்த கான்செப்ட் என்னென்னன்றத சொல்லி பார்ப்போம். ஏப்ரல் ஃபூல். இதில் மொத்தம் 2 வேர்ல்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பிரைமரி வேர்ல்டு, இன்னொன்று வந்து டேஞ்சன்ட் வேர்ல்டு. பிரைமரி வேர்ல்டுனா என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக இருக்கோம்ல, இந்த வேர்ல்டு தான் பிரைமரி வேர்ல்டு. பிரைமரி வேர்ல்டில் இருக்க 4th டைமென்ஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ நடந்துச்சு அப்படின்னா பிரைமரி வேர்ல்டில் இருந்து ஒரு வேர்ல்டு உருவாகும். அதுதான் டேஞ்சன்ட் வேர்ல்டு. பிரைமரி வேர்ல்டோட ஜெராக்ஸ் காப்பி தான் டேஞ்சன்ட் வேர்ல்டு. ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, டேஞ்சன்ட் வேர்ல்டில் வந்து ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும். அதாவது ஆர்டிஃபேக்ட் இஸ் நத்திங் பட் எ திங் விச் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஃபுல் மெட்டல். அந்த ஜெட் இன்ஜின் வந்து ஒன்று உழுகும்னு சொன்னேன்னா அதுதான் ஆர்டிஃபேக்ட். படத்தில் இவங்க சொல்ல வர ஆர்டிஃபேக்ட்ன்றது அந்த பொருள் தான். அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து லிவிங் ரிசீவர் எங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் விழுகும். லிவிங் ரிசீவர்னால் யார் அப்படின்னா படத்தில் இருக்க ஹீரோ தான் லிவிங் ரிசீவரு. ஸோ லிவிங் ரிசீவரோட வேலை என்ன அப்படின்னா, பிரைமரி வேர்ல்ட்லேருந்து உருவான டேஞ்சன்ட் வேர்ல்டில் அந்த ஆர்டிஃபேக்ட் இருக்கும். அந்த ஆர்டிஃபேக்டை வந்து எப்படியாவது பிரைமரி வேர்ல்டுக்கு திருப்பி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் அழியாது. சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டேஞ்சன்ட் வேர்ல்டு அழிஞ்சிரும். டேஞ்சன்ட் வேர்ல்டு அழிஞ்சிருச்சு அப்படின்னா பிரைமரி வேர்ல்டும் அழிஞ்சிரும். ஏன்னா பிரைமரி வேர்ல்டுலேருந்து வந்த ஒரு வேர்ல்டு தான் டேஞ்சன்ட் வேர்ல்டு. இப்போ இதை அழியாமல் பார்த்துக்கிறது தான்
இந்த லிவிங் ரிசீவரோட வேலை. பட் லிவிங் ரிசீவர் வந்து நம்ம படத்தோட ஹீரோ, அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க 2 பேர். ஒருத்தவங்க வந்து மேனிப்புலேட் லிவிங்கு, இன்னொருத்தவங்க வந்து மேனிப்புலேட் டெட்டு. மேனிப்புலேட் லிவிங்லாம் யாருன்னா, இந்த படத்தில் ஹீரோவோட அம்மா, அப்பா, தங்கச்சி, அவனோட அக்கா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த ப்ரொஃபஸரு, யார் வந்து இந்த டைம் ட்ராவல் பற்றியோ இல்லை இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை யாரெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாக மேனிப்புலேட் லிவிங். இவங்க எல்லாருமே வந்து டேஞ்சன்ட் வேர்ல்டில் இருக்கிறவங்க. மேனிப்புலேட் டெட்டு அப்படின்னா டேஞ்சன்ட் வேர்ல்டில் வந்து ஒருத்தவங்க செத்து போவாங்க. அது யாருன்னா, அந்த முயல் வேஷம் போட்டு வந்த ஒரு ஆள், அவன் வந்து டேஞ்சன்ட் வேர்ல்டில் வந்து செத்துருவான். அவன் தான் வந்து இங்கே லிவிங் ரிசீவருக்கு வந்து சொல்லுவான், இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணி கூட்டு போவான். இந்த உலகத்தை காப்பாற்றுறதுல லிவிங் ரிசீவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற முக்கியமான ஒரு ஆள் இந்த மேனிப்புலேட் டெட்டு தான். மேனிப்புலேட் டெட்டுக்கு வந்து சில பவர்லாம் இருக்கும். அதே மாதிரி பவர் வந்து நம்ம படத்தோட ஹீரோவான லிவிங் ரிசீவருக்கும் இருக்கும். அட் த எண்டு வந்து டேஞ்சன்ட் வேர்ல்டு உருவானதில் இந்த லிவிங் ரிசீவர் வந்து அந்த ஆர்டிஃபேக்டை வந்து பிரைமரி வேர்ல்டு கொண்டு போனனால உலகம் அழியாமல் இருந்துச்சா அப்படின்றதான் படத்தோட ஓவரால் ஸ்டோரியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிறதுக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதாவது படம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பிரைமரி வேர்ல்டில் தான் இருக்கும். எப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து விழுகுதோ அதுலேருந்து அது டேஞ்சன்ட் வேர்ல்டாக ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டாக அந்த டேஞ்சன்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆன டேட் எப்போனா October 2, 1998. அன்னையிலேருந்து 28 நாள் 6 மணி நேரம் 42 நிமிஷம் 12 செகண்டில் வந்து உலகம் அழியுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராங்க் சொல்லியிருப்பான் தெரியுமா. அவங்க கணக்குப்படி பார்த்தா October 30க்குள்ளே டேஞ்சன்ட் வேர்ல்டு அழிஞ்சிரும். அவங்க சொன்ன டைம் படி பார்த்தா அந்த லாஸ்ட்டு 12வது செகண்டில் உலகம் அழிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிஃபேக்ட்டுன்ற பொருளை வந்து பிரைமரி வேர்ல்டு கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து லிவிங் ரிசீவர். ஸோ அவங்களுக்கு வந்து சில பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் தெரியுமா. அப்படி ஹீரோ வந்து ஒரு பிளாக் ஹோல் வந்து ஸ்கையில் உருவாகிறத வந்து ஹீரோ பார்த்துருவார். ஸோ அந்த பிளாக் ஹோலோட ஹெல்ப் மூலியமாக ஒரு ஏரோப்ளைன் போய்கிட்டு இருக்கும். அதோட ஜெட் இன்ஜினை மட்டும் தனியாக எடுத்து இந்த பிரைமரி வேர்ல்டில் விழுகிற மாதிரி செட் பண்ணியிருப்பார். அது பண்ணுறதுனால தான் பிரைமரி வேர்ல்டு வந்து காப்பாற்றிருப்பார். ஸோ தட் டேஞ்சன்ட் வேர்ல்டு அழிஞ்சிருக்காது, பிரைமரி வேர்ல்டும் அழிஞ்சிருக்காது. இந்த படம் பார்த்து கதை புரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பீஸ். Check!